இப்படி வார்த்தை உருவாக்கட்டும். மறுபடியும் உருவாக்குவே. மறுபடியும் சொந்தமா சொல்லுங்க. இதோ அடியேன் இருக்கு. எங்களுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிற வார்த்தை எங்களை உருவாக்கட்டும், எங்களை உயிர்ப்பிக்கட்டும், எங்களை உற்சாகப்படுத்தட்டும். உங்களை எந்தெந்த ஆண்டவரே அப்பா இடத்துல நாங்கள் எழுந்து கட்ட வேண்டுமோ, எந்தெந்த இடத்துல நாமக்காய் அதனை செய்யப்படாமல் இருக்கிற ஆவிகளை விரட்டி அடித்து நாங்கள் ஒன்றாய் சேர்ந்து ஆண்டவரே ஒரு கூட்டமாய் சேர்ந்து உங்களுடைய பிள்ளைகளாய் சேர்ந்து எழுந்து கட்டுகிற எல்லா ஆண்டவரே வானத்திலிருந்து தருகிற பொக்கிஷத்தினால எங்களை நிரப்புங்க என்று சொல்லுங்க. பலத்தினால நிரப்புங்க, கிருபையினால நிரப்புங்க, பண பலத்தினால நிரப்புங்க, பொருளாத பலத்தினால நிரப்புங்க, ஆண்டவரே ஐடியாஸ்னால நிரப்புங்க. ஆண்டவரே இன்றைக்கு எங்களை உருவாக்கி 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 ஆண்டவரே உமக்கு இருக்கிற உருவாக்குவே. புதிய வாழ்க்கை காலெடுத்து வைக்கும் போது சபையின் மேல் ஒரு பாரம், இடத்துக்கு மேல் ஒரு பாரம், ஆண்டவருடைய சபை கட்டப்பட வேண்டும் என்ற ஒரு பாரமானவரே எங்கள் இருதயத்தில் பொங்கி எழும்போதாக பொங்கி எழும்போதாக. எனக்கு தாவீது சொன்னான், நானோ அரண்மனையில் இருக்கிறேன், என் தாவீதின் கூடாரம் என் தேவனின் கூடாரத்துக்கு ஒரு இடமில்லை என்று புலம்பினான். அதுதான் ஆண்டவரே, அதே ஆவி இதை உருவாக்குவதாக. சோதரம் நாமும் இன்றைக்கு மகிமைப்பட்டுக் கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லுகிறேன். நாமத்தின் நிமித்தமாக மகிமைப்படுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபை இருந்தாலும் எங்கள் பலம் அல்ல, எங்கள் பலம் அல்ல, ஆண்டவர் கொடுத்த ஒரு ஈவு. இந்த ஈவை எடுத்துக்கொண்டு நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு சோதரிக்கிறோம். As we step into this new year, சமைக்கின்ற இருக்கிற இந்த புதிய வருடத்துக்குள் நாங்கள் காலெடுத்து வைக்கும்போது அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர், உருவாக்கப்பட்டவர், இன்னும் பாலம் நிறைந்தவர்களாய், ஜெபத்தினால ஆண்டவரை ஐக்கியம் கொள்கிறவர்களாய், உபவாசத்தில் கரைத்தளிக்கிறவர்களாய், தேவனை எதிர்பார்த்து இருக்கிறவர்களாய் எங்களை உருவாக்கி கொண்டு செல்லுங்கள். ஆசீர்வதி உருவாக்கி இயேசுவின் நாமத்தினால கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஒருவருடைய வாழ்த்தி உட்காரங்கி கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க. God bless you. இப்போது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். நேராக இதே பிரசனத்தில் அந்த வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த வார்த்தையை பேசுகிற தாசனையும் இன்றைக்கு நம்மளுடைய இந்த 3வது ஆண்டு நிறைவுகளாக இந்த 3வது ஆண்டு ஆனிவர்சரியில் வந்திருக்கிற போதகரையும் அவர் குடும்பத்தையும் நம்மளுடைய தலைமை போதகர் பாஸ்டர் ஏனோ கருதாஸ் அவர்கள் இப்போது அறிமுகம் செய்வார்கள். கரங்களை தட்டி அவர் வாழ்வார்கள். நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அந்த கரையாளர்கள் நம்ம இடத்துல ஆறாது. அல்லேலூயா. எல்லாரும் கைவிடலாம், ஆனால் ஆண்டவர் கைவிடலாம். ஆகவே கர்த்தர் நம்மெல்லாம் விசுவாசிக்கிறபடியே, நம்மெல்லாம் நம்புகிறபடியே கர்த்தர் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே அந்த இடத்துல கால வைக்க கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே அந்த இடத்தை கர்த்தருக்கு அவர் குறித்திருக்கிறாரு. அதாவது நம்ம எப்போதுமே நம்ம நெருக்கப்படும் போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் வழி திறக்கும் போது நமக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? நல்லது இருக்கும். இல்லையா? வழி திறக்கும் போது இருக்கணும் நல்லது. நெருக்கப்படும் போது எனக்கு ஏன் ஆண்டவர் எனக்கு ஏண்டவில்லை, ஆனால் கர்த்தர் கைவிடுவார். இல்லையா? சரி, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. சரி உட்காரு, எல்லாம் உட்காரு. வாலிப தமிழ் அவன் திரையத்துக்கு வெளியிருக்கிறான். இப்போ அந்த அவ்வளோ இருக்கிறவங்க அவன் வேலையிலேருந்து டயர்டாக இருக்கிறவங்க.
நாளையிலேருந்து வேலை செய்யணும் உட்காந்துருக்காரு. இந்த நாளிலே நம்ம தெய்வ செய்தி கொடுக்கும்படியாக பாஸ்டர் சூர்யா சிங் ஐயாவும் அவருடைய துணையாக வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய சபை நமக்கெல்லாம் தெரியும், ராமாபுரத்தில் இருக்கிற அந்த அட்கோட்டபடி பின்னாடி இருக்குது, காஞ்சி நகர் இருக்குது. ஆகவே அவர்கள் அந்த என்ன சொல்றது, இந்த கண் தெரியாதவருடைய நிகழ்ச்சிகளை 2 சபையும் மாறி மாறி நடத்திட்டே இருக்கிறது அந்த 2 வருஷமா. ஆகவே அவர்கள் இந்த நாளில் நமக்கு இருக்கிறார்கள். நாங்கள் இருவரும் ஒரே சபையில் ஒரு பெரிய பாஸ்டர் இருந்தோம். இது முன்னாடி எனக்கு முன்னாடி ஊழியர் பணி வந்தாங்க. நான் பின்னாடி வந்துருக்கிறேன். நான் ஊழியருக்கு வருவேன்னு நினைக்கிறேன். நான் ஊழியருக்கு வருவேன்னு நினைக்கிறேன். வரக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். அது யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவளை கழுத்து பிடிச்சி விடுவார். இல்லையா? யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ கழுத்து பிடிக்கிறேன். நான் ஊழியர்கள் இது அது போக்குவரத்து என்று சொல்லி நான் இதெல்லாமே கற்பனை பண்ணிட்டு, ஆனால் அதெல்லாம் இல்லை, இதுதான் சரின்னு கொண்டு இருக்கிறார். ஆகவே அவர்கள் கவனிக்க ராமாபுரத்தில் மட்டுமல்ல, இன்னும் 12 கிளை சொல்லி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய மகளும் ஊழியர், அவருடைய 2 மகள்களும் 2 மருமகள் ஊழியர், முழு குடும்பம் ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவர் மூத்த மகள் ராணிப்பேட் என்பதில் ஊழியர் செய்து கொண்டிருக்கிறாங்க. 2வது மகள் பல இடத்துல படிப்பு பலாவதிருக்கிறாங்க. அவர்கள் மக்கள் இருக்கிறாங்க. ஆகவே அவர்களை நாம் வரவேற்போம். அவர்கள் நமக்கு தேவை செய்து கொடுப்பார்கள் என்பதாக அவருடைய இந்த ஆண்டு விழா சமயத்தில் அவர் வரவேற்கிறதுனால அவங்களுக்கு சில மரியாதை செய்ய விரும்புகிறாங்க. அதை மரியாதை செய்வோம். அல்லேலூயா. இங்கே தமிழ் பண்பாடு, இது தமிழ் பண்பாடு. அதாவது நான் சிறுவனாக இருக்கும்போது, நான் சிறுவனாக 6 வயதானவங்களோ அவர்கள் அந்த காலத்தில் நேரியல்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க, இது பேர் நேரில் சொல்லுவோம். பட்டு அப்படி 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 அழுக்காக இருக்கும். இங்கேருந்து இது வரைக்கும் போட்டுப்பாங்க, பெரியவங்களுக்கு கொடுக்குறது, வயதானவங்களுக்கு. ஆனால் இப்போ அந்த நேரியெல்லாம் போயிட்டு இப்போ இப்படி வந்துருக்குது. இது வெளியில் வேறு மாதிரி சொல்லுவாங்க. நம்ம கௌரவத்துக்காக சொல்லுவோம். அல்லேலூயா. கதை வாசி போகிறாங்க. மரியாதை அவசரத்தில் பிடிக்கிறார். அல்லேலூயா. அவங்க துணைவியார் கிடையாது, துணைவியார் கொடுக்குறது. எங்க 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க ஐயா மட்டும் கொடுத்துருக்குறீங்க. அங்கே சிறிது வழி பங்கி இருக்கிறாங்க. பாஸ்டர் பாபா சரி யாரும் கொடுங்க. சிறிது வரைக்கும் போடுவீங்க, சிறிது வரைக்கும் போடுவீங்க. அவர்கள் கவனிங்க. பாஸ்டர் சூர்யா சிங் அவர்கள் கன்வென்ஷன் பிரசங்கியார். அது மட்டும் நிறைய சபைகளை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறாங்க. அநேக இடத்தில் அவர்கள் மூலமாக அநேக மக்களை வியாதியிலிருந்து பிசாசுக்கு உடனே கொண்டிருக்கிறார். அப்போ இந்த நாளிலே அவர்கள் நம்ம தெரிவித்துக் கொள்கிறார்கள். கத்தரை வார்த்தை கலந்து ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பலகீன பழக்கத்தில் பல வார்த்தைகளை சொல்லி மேன்மைப்படுத்தினாலும் கற்றுக்கொள்வதாக என்னை முற்றிலும் தாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. மனுஷன் அதிகமாக உதவி செய்வேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில நேரங்களில் உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரம் செஞ்சுருவாங்க. ஆனால் நம்ம நம்புகிற ஆராதிக்கிற கர்த்தர் அவர் சொன்னது சொன்னபடியே அவர் இப்போது உதவுகிறார். ஒரு சகோதரன் சந்தோஷமா பிரயாணப்பட்டு நண்பர்களோடு வெளியூர் போகும்படியாக ரயில் பிரயாணத்துக்கு வந்தாங்க. அந்த ரயில் பிரயாணத்துக்கு வந்து பிளாட்ஃபார்ம்ல வந்தா ரயில் அது மூவ் ஆகிடுச்சு, புறப்படாயிடுச்சு. உடனே என்ன செய்யறது தேவையில்லை, ஆளுக்கு ஒரு நண்பர்கள் கையில் பையும் பெட்டியுமா வச்சுட்டு அந்த ரயிலுக்கு பின்னால் கொஞ்சம் வேகமாக ஓடுறாங்க, எப்படியாவது பிடிக்கணும்னு.
ஆனா அந்த ரயில் பெட்டியில கம்பார்ட்மெண்ட்ல நிறைய பேர் என்ன செய்வாங்க, வாசல்லையே நிற்பாங்க. இப்படி ஓடி வரதை பார்த்த உடனே என்ன செய்வாங்க, உண்மையாலுமே ஒரு நல்ல எண்ணத்தோட என்ன செய்வாங்க, சரி சரி கையை கொடுத்து ஏறு 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 அப்படி கொடுப்பாங்க. கையை கொடுத்தாங்க, பெட்டி தூக்கணும். அந்த நண்பனை இந்த சகோதரனை சந்தோஷமா உள்ள ஏற்றி விட்டுட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெருமை, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ஓடி வந்தவங்கள பெட்டியில ஏற்றிட்டோம். ஐயா நீ ஏறணும் பாருங்க, அப்படியே நின்றுட்டே இருக்கிறான். பக்கத்துல தான் பார்க்கறான், என்னப்பா நிக்கிற, உனக்கு இவ்வளவு உதவி செய்தவனுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேன், அவனுக்கு மனசு இல்லையான்னு. அவங்க ஆயத்தம் இருக்கல, என்னப்பான்னு. என்னங்க காண்டி சொல்றது, ஏற வேண்டியாத பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறான், ஏற்றி விடுந்தாலும் ஏற்றி விட்டுட்டீங்க. என் அன்பு தேவைப்படுது, கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை முகமாங்க. ஆமென். தேவனே என்னை ஆசீர்வதியோ, என் எல்லையை பெரிதாக்கிடோ, ஓம் கரத்தின் மேலையோ தேங்கின்று கர்த்தரை கொல்லோ, ஓம் கரத்தின் மேலையோ தேங்கின்று கர்த்தரை கொல்லோ. தேவனே என்னை ஆசீர்வதியோ, என் எல்லையை பெரிதாக்கிடோ, ஓம் கரத்தின் மேலையோ தேங்கின்று கர்த்தரை கொல்லோ.
நல்ல நடன நிகழ்ச்சிகள் பாட்டுகள் உண்டு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லிட்டாரு, நல்ல சாப்பாடு பிரியாணி உண்டு. நான் நினைச்சேன் ரொம்ப சந்தோஷம். நல்ல போதகர் பாஸ்டர் அருள்தாஸ் அவர்கள் உழைக்காரர் இந்த நடுப்பகல் நேரத்தில் இந்த மதிய வேலையில் எவ்வளோதான் வார்த்தையை கொடுத்தாலும் என்ன செய்ய கொடுத்ததில்லை அதை உள்ள போக முடியாது. எதுக்கு சொல்லுங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்க. அதாவது பாம்பென்றால் பாம்பரின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த நேரம் அப்படிப்பட்ட நேரம். உடனே எனக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, நல்ல சகோதரர் இங்கே இருந்து மேலேருந்து சொல்லிட்டாரு, ரொம்ப நல்ல பிரியாணி செய்திருக்காங்களாம். அப்போ நம்ம என்னமெல்லாம் இங்கே தான் இருப்போம். எனக்கு லெக் பீஸ் கிடைக்குமா, இல்லைன்னா என்ன கிடைக்கும்? எங்கே போனாலும் எனக்கு கிடைக்கிறதுலாம் அந்த கழுத்து துண்டு தான் வரும். அதை கொட்டி போட்ட மாதிரி காமி சாப்பிட குடிச்சது வேண்டாம்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஐயா பாஸ்டரே அந்த கழுத்து தொண்டெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் குவாலிட்டியாக தான் போட்டிருப்பாரு. அது ஒரு நம்பிக்கை, விசுவாசம். ஆனாலும் சொல்லத்தான் வந்திருக்கிறேன், சொல்லித்தான் போக போகிறேன். நீங்கள் கேட்டாலும் சரி. நல்ல பிதாவே, நன்றியோடு கேட்டான். அதுவரே என்னிடத்தில் உதவி சுவாமி என்னை முற்றுமுற்ற ஆக்குகிறேன். இந்த அன்பு சபையில் சுவாமி, அன்பு தேவதாசருடைய அழைப்பில் கடந்து வந்து உண்மை உயர்த்த வந்திருக்கிறார். உடைய நாமத்தை மட்டும் உயர்த்த வந்திருக்கிறோம். இந்த நேரம் நடுப்பொருளாக இருக்கிறதா, கொடுமையான வெயிலில் தாகமாக இருக்கிறதா, இந்த வெயில் தாக்கத்தில் எல்லாருடைய சரீரமும் அழுத்து சோர்ந்து காணப்படுறப்பா. ஆண்டவரே நீ நீதியும், ஆண்டவரே நீ பலப்படுத்தும், என்னை மறைத்தும் வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். அல்லேலூயா. நான் எப்போதுமே வழக்கத்தின்படி இந்த பல்லுவை பாடிதான் கர்த்தருடைய வழக்கில் கடந்து போவேன். ஏன்னா என்னை அழைத்த தேவன் அழைப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. நான் நம்பின இயேசு மட்டும் என்னை அவர் கைவிடவே இல்லை. நம்பின இயேசு மட்டும் அவர் கைவிடவே இல்லை. நிர்பந்தமான சூழ்நிலை, நாளைக்கு என்ன செய்ய போகிறேன் என்னை அழைத்த அழைப்பில் என் பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, அதுவும் 3 பிள்ளைங்க. இந்த அழைப்பில் நான் வந்து காணும்போது நான் என்ன செய்வது எனக்கு தெரியல. ஆனால் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அழைத்த தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் இந்நாள் வரை எல்லோரும் என்னை கைவிடாது காத்த தேவன் மட்டுமல்ல, உயர்த்தி வைத்துக்கும் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். காடும் புயல் பாடினோம், பெரும் காற்று வீசினோம், அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். காடும் புயல் பாடினோம், பெரும் காற்று வீசினோம், அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டான். சொல்லுங்களேன், இயேசு கைவிட மாட்டான். ஹல்லேலூயா. நீங்க கொடுக்க மாட்டீங்களோ, சும்மா கொடுப்பா. இயேசு கைவிட மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுமா சாலைகளுக்கெல்லாம் சொல்லி இப்படி மாதிரி உங்க போட்டாங்க பொண்ணாரன்னா கொஞ்சம் தூரம் போனா அவன் மாத்தி சொன்னவன் சொல்லுவான். ஆனா கர்த்தர் சொன்னதான். ஹல்லேலூயா. இயேசு நம்மை கைவிட மாட்டார், இயேசு நம்மை கைவிட மாட்டார். சர்வபோய காரியம் ஒரு காரியம் நம்மை கைவிட மாட்டார், இயேசு நம்மை கைவிட மாட்டார். இப்போ நம்ம எடுத்து பாட போறோம். 3 வருஷம் ஆச்சப்பா. 3 வருஷம் முடிஞ்சு 4ஆவதுல கால் வச்சுருக்கோம். அப்போ இந்த 3 வருஷம் முடிச்சு வந்தோம்னா நம்ம எப்படி பாடணும்? கைவிட மாட்டான்னு பாடணும். கைவிடவில்லை. என்ன செய்யுங்க? கைவிடவில்லை.
சொந்தங்கள் கைவிட்டாலோ, பந்தங்கள் கைவிட்டாலோ, யார் நம்மை கைவிட்டாலோ, நம்பின இயேசுவோ நம்மை கைவிடவில்லை. கைகளை தட்டி இயேசு நம்மை கைவிடவில்லை, இயேசு நம்மை கைவிடவில்லை. யாருடைய வந்தது அவர் நம்மை கைவிடவில்லை, இயேசு நம்மை கைவிடவில்லை. அவருக்கு பாடிட்டே இருந்தா பசி எடுத்து எழுந்து போயிட்டே இருப்பான். நீ இரியா, நான் போயிட்டு வரேன்னு நல்ல வார்த்தையில கடந்து போவோம். ஆமென். ஏனாண்டு ஒரு கத்திர தேவ பிள்ளைகள அருமையான இந்த ஸ்தல போதகரும் உங்கள் போதகரும் மூத்த போதகராய் ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஐயா, இந்த ஆண்டு விழால நீங்களா வார்த்தை சொல்லாதீங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, எழுந்து கட்டுவோம். நான் அதை சொல்லுங்களேன். எனக்கு வெயில் தாக்கத்தை பார்த்தா நீங்க சொல்ல முடியாது. இங்க பக்கத்துல 108 வச்சுட்டே இருக்கணும். என்னது 108? என்னது 108? அதை சொல்லுப்பா. தெரியுதுமா எல்லாம். ஏன்னா இந்த வெயில் தாக்கத்துல ஒன்னொன்னு போகுது, அப்படியே கண்ணை பார்த்துட்டு. அதனால பாருங்க, எப்படி இருக்கிற நிலையில கொண்டு பார்த்து எண்ணி விட்டுரு. இங்க பாட்டா பாடினாலும் உங்களை என்ன செய்யலாம், பாடிட்டே உங்களை பிடிக்க வச்சுக்கிட்டு ஆடி பாடி கொண்டே இருக்கலாம் வயசு பார்க்காம. ஆனா இப்போ வார்த்தை என்று சொன்னே செய்ய முடியாது, ஆட முடியாது, பாட முடியாது, சொல்லத்தான் வேண்டும். ஆனா இந்த வார்த்தை கேட்கக்கூடிய நம்ம சரீரம் என்ன செய்யுது, எவ்வளவுதான் சமைச்சு பார்த்தாலும் என்ன செய்யுது, அது நீங்க பயப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்றேன், அருமையான தேவப்பிள்ளை. ஏன்னா சின்ன வயசுல நான் என்ன சொல்லுவேன், வாலிப வயசானா கூட ரயில் பிரயாணத்தில் போவேன், ட்ரெயினோ பஸ்ஸோ போனா பாருங்க, எல்லாம் என்கிட்ட தான் வந்து மாட்டுவான். என் பக்கத்தில் உட்காந்து தூக்கம் வந்து வச்சுக்கோங்க, அவன் அப்படியே தூங்கி 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 அவன் அப்படியே சாய்வான். சாஞ்சா நான் என்ன செய்ய தெரியுமா, உடனே ஒன்றும் சொல்ல மாட்டேன், விட்டு கொடுத்துருவேன். சாஞ்சுக்கோ சாஞ்சுக்கோன்னு கொஞ்ச நேரம் தள்ளி முன்னால் வந்துடுவேன். அவங்க எதையும் ஆகணும் பொறுப்பினால் வந்துடுவேன். அதனால யாராவது சாஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கொடுத்தாரேன் கூட வச்சுக்கணும், அப்போ அது நல்லா இருக்கும். சரி, அப்போ எழுந்து கட்டுவோம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நாங்கள் எழுந்து கட்டுவோம். இந்த வார்த்தை சொல்லும் போது நாங்கள் எழுந்து கட்டுவோம், நான் எழுந்து கட்டுவேன், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாதபடி, சொல்ல இடம்படாதபடி அதுக்கு முந்தின பகுதி வாசிங்கப்பா. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். பாருங்க, எப்போ எப்படி அவங்க எழுந்து கட்டுவோம் சொல்றாங்க. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அப்போது நாங்கள் ஊழியர்கள், நாங்கள் சும்மா நாங்களே எழுந்து கட்ட முடியாதப்பா, யாராலும் முடியாது. என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஊர் பக்கத்தில் ஒரு ஊருக்கு மாடி வாகும், 11 மாடி கட்டணும். கட்டணும் எல்லாம் புக் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தா எல்லாம் தரமட்டமாக போச்சு, பரதமான நிலைமை. இப்போ அடுக்கு மாடிலாம் 10% டிஸ்கவுண்ட், யாரும் வாங்கிட்டு ஆள் இல்லை, எல்லாம் விலை குறைக்கிற வாங்கின விலையிலேயே உங்களுக்கு கொடுக்கப்படும், வேணா போய் வாங்கிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதே இடத்துல பாருங்க, நம்ம ஏர்போர்ட்டை பாருங்க, ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு தினத்தந்தில் புதுசாக போடுறாங்க. 4வது ஆண்டு விழா சொன்னால் அங்கே போடுறோம் 28வது தடவையா கூரை விழுந்தது. இதில் ஏர்போர்ட்ல இந்த 11 அடுக்குக்கு பேன் பண்ணிட்டான். ஆனா 28 தடவை விழுந்ததுக்கு என்ன செய்யல, அதான் நம்ம இல்லையா. அதனால தேவ பிள்ளைய எழுந்து கட்டுவோங்கிற மமதை நேற்றுமை இராதபடி அங்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார், அப்ப ஊழியக்காரர்கள் நாங்கள் எழுந்து கட்டுவோம். எழுந்து கட்டுவோம், கையை சொல்லுங்க, எழுந்து கட்டுவோம். எல்லா கையை பற்றி எழுந்து கட்டுவோம். சும்மா பாரு, நல்ல என்ன பிரிஸ்கா இருக்குது,
இவர் எவ்வளவு ஆக்டிவா எங்கெல்லாம் ஓடுவார், அடிக்கடி விபத்து ஆகும், எப்ப பார்த்தாலும் காலை வச்சுருவார். ஆனா அவரை விட மாட்டார், ஓட்டம் தான். ஏன் தெரியுமா? அது கத்தர் கொடுக்கிற பலன். ஹல்லேலூயா. அது தேவ பலன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எழுந்து கட்டுவோம், எழுந்து கட்டுவோம். பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். சந்தோஷம் பாடும் போதே ஆண்டவர் நம்மளையும் அப்படி சின்ன பிள்ளையா மாத்திடுறாரு. எத்தனை பேருக்கு சின்ன பிள்ளையாக ஆசைப்படுறீங்க? எத்தனை பேருக்கு சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஐயா சின்ன பிள்ளையாகலாமா இல்லையா? அது ஒன்றும் சொல்ல மாட்டேன், மூக்கோடைய ஒன்றும் சொல்ல மாட்டேன். பாஸ்டர் என்ன சின்ன பிள்ளையா மாறலன்னா நாம் எழுந்து கட்டுவோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டு விழா என்று சொன்ன ஆலயத்தை மட்டும் கட்டின போதாது. அந்த இடிந்தது அலங்கம், அந்த அலங்கம் எருசலேமின் அலங்கம். எருசலேம் என்று சொன்னால் கர்த்தர் வாசம் பண்ணும் இடம், வாசம் பண்ணும் இடம் தேவாலயமா இருக்கிறது. தேவாலயமா இருக்கும்போது பவுல் சொல்கிறார், நீங்களே அந்த ஆலயம். இப்படி கோவையா இணைத்து வந்தால் இன்னைக்கு நாம் கட்ட வேண்டியது பலத்தனையான காரியங்கள் உண்டு. முதலாவது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை நீ கட்டப்பட வேண்டும். ஆமென். உன் குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்ப வேண்டும், ஆராதிக்கத்தக்கதான தேவாலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எதெல்லாம் கட்டணும் பார்த்தீங்களா? எல்லாம் பார்த்தீங்களா? உண்மையா என்ன பவுல் எழுதுற பாருங்க, ஒரு குடும்பத்தை விசாரிக்காம தெரியாது இருக்கும் போது சபை எப்படி நடத்துவான், விசாரிப்பான். அப்போ நம்ம வாழ்க்கையில சும்மா வெறுமையா சபை காரியம் மட்டும் இல்லை, ஆலயத்தை கட்டுவது மட்டும் இல்லை, நம்முடைய ஜீவியத்துல கர்த்தருக்கு என்று சாட்சியான ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்பும் போதுதான், அதை காணும் போதுதான், ஐயா எந்த ஒரு போதனையும் இன்றி உன் நடக்கையினாலேயே ஜனங்களை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்வோம். கையெழுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஒன்னு சொல்லனே இல்லைங்க, ஒரு நடக்கையை பார்த்து, ஒரு மனமாற்றத்தை பார்த்து, ஒரு சேஞ்ச் ஆஃப் லைஃபை பார்த்து, ஒரு கன்வென்ஷனை பார்த்து சொல்லுவாங்க, அப்படி இருந்தோம்னா அப்ப என்னன்னு விசாரிச்சு நீ சொல்ல வேண்டாம், அவன் உங்ககிட்ட வந்து விசாரிச்சுக்குவான். விசாரிச்சு ஆமான்னு சொல்லுவேன், சொல்லிட்டு காரணம் என்ன கரெக்டா சொல்லுவேன், அதுக்கு அடுத்த காரணம் என்ன செய்வேன், நம்ம ஐயாவை சொல்லுவேன். சொன்னது மாத்திரமல்ல, சபைக்கு வந்து பான்னு கூப்பிட்டு வருவேன். கைகளை தட்டி கத்துறவங்க பார்த்தீங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றான் கர்த்தரை சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றான் கர்த்தரை சேவிப்போ, ஆமோஸ் 9:12 பார்க்கும்போது தாவீது
விழுந்து போன கூடாரத்தை கர்த்தர் எடுத்து நிறுத்தவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எழுந்து கட்டுவோம் என்று சொன்னால், ஒருவேளை நீ எழுப்பப்பட்ட கட்டடத்துக்குள்ளாக குடியிருந்து வாழ்ந்த வாழ்க்கை ஒருவேளை விழுந்திருக்கலாம், விழுந்தையோடு நீ இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? விழுந்து போடும் கூடாரத்தை, விழுந்து போன கட்டுமானத்தை மறுபடியும் கட்ட பண்ணி, கட்டுமானம் பண்ண பண்ணி, கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சியிலே அவனை அனுப்ப போகிறார். அவர் பார்வச்சு பார்க்கிற தேவன் அல்ல. எசேக்கியேல் 36 பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நிர்மூலமானவைகளை கட்டி எழுப்புகிற கர்த்தர். ஆமென். நிர்மூலமானவைகளை கட்டி எழுப்புகிறவர். எதிராளி பார்க்கலாம், பகையாளி பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, சத்துரு உன் வீட்டாரே. வேதம் என்ன சொல்லுங்க? சத்துரு சொன்னா பரிசு சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு பரிசு இருக்குதுன்னு அர்த்தம். பரிசுனா நாடி இருக்குது, நாடி துடிப்பு இருக்குது. நாங்களும் உயிரோடு இருக்கிறோம். நாங்களும் எழுத்து கட்டணும் இல்லை, நாங்களும் இந்த நேரம் அப்படி பாருங்க. இந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம உணர்ந்து விட்டு நம்ம பாருங்க என்ன செய்ய முடியும். ஆனால் உங்களுக்குன்னு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அப்படியும் இப்படியும் ஓடினாத்தான் அப்படியே போறதெல்லாம் கூட அப்படின்னு சும்மா பக்கத்தில் ஷர்ட் ஹேண்ட் அப்படி கொடுக்கும் போது, செகண்ட் கொடுக்கும் போது ஷர்ட் ஹேண்ட் அப்புறம் நமக்கே பிராண்டேஜ் அவரு ஷர்ட்னா சும்மா இல்லை, ஷர்ட் ஹேண்ட் எதுக்கு எதுக்கு இருக்கிற தூக்க பிசாசு எல்லாம் ஓடணும். இப்ப குடும்ப ஷர்ட் சும்மா கொடு, போது 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 முடிஞ்சோட விட மாட்டேங்க குடிச்சிட்டே இருக்கு. நீ என்ன